டிடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிற. கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் வெளியில யாரு அவன்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சீனியர்கிட்ட, அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அதை தப்பாலாம் கேட்கல. நீ இவ்வளவு க்ளோஸா நின்று பேசிட்டு இருந்தியா? அது யாரு? ஆமா, நானே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேத்துக்குள்ள செட் ஆகாது ஸ்ரீராம், பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? இப்ப பிரேக்கப் பண்ற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? எனக்கு பிடிக்கல. இல்ல நான் கேள்வி கேட்டதானே இப்போ உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி சாரி சாரி, நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ, நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ப்ளீஸ் சாரி. இதுக்காக பிரேக்கப்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஐயோ ஸ்ரீராம், நானும் அசோக்கும் 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, என்னோட பர்த்டே அப்போ கூட நான் என் கையில சாக்லேட் வச்சுட்டு இருந்தேன்ல, அது அவன் தான் கொடுக்க சொல்லியிருக்கான்றதே எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சது. நான் அன்னைக்கே கெஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்ச சாக்லேட் தான் இருந்துச்சு. அவன் தான் கொடுத்துருந்தான் தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா நான் அவன் மேல இருந்த கோவத்திலையாச்சும் உன்னை அக்செப்ட் பண்ணிருப்பேன் வேணும்னே. பட் நான் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல ஓகே சொல்லிட்டேன். நானும் இப்போ சிங்கிளா தான் இருந்தேன். அதாவது எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை டைம். ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சு போல நினைச்சு நான் அவனை ஓகே பண்ணேன். பட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பேசினா கெஞ்சு, நான் என்னதான் இருந்தாலும் உன்னை நான் ஜஸ்ட் 3 months தான் லவ் பண்ணேன். நான் 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஸ்கூலுக்கு வந்ததே லவ் பண்றதுக்கு தான். பட் ஜோக்கர் மாதிரி நீ தான் நடுவில் வந்த. சுச்சுவேஷன் எங்களுக்குள்ள சண்டை. ஸோ இப்போ நாங்கள் மறுபடியும் சேர்ந்துட்டோம். ஸோ நீ எனக்கு வேண்டாம். டிடி விளையாடாத டிடி ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல டிடி. அப்போ என்ன சொல்றது ஸ்ரீராம்? எங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு டிடி ப்ளீஸ். டிடி இப்படி பண்ணாத டிடி. டிடி ப்ளீஸ். உன்னை பார்த்து நான் அவனை விட சொல்றியா? அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவன் உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டான். பொண்ணாடி நீங்களா? சீ, இப்படி வந்து சொல்ற, கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல உனக்கு? ஒருத்தர் லவ் பண்ணுவாளாம், பிரேக்கப் ஆயிடுச்சா, அந்த டைம்ல என்னை மேடம் யூஸ் பண்ணிப்பாங்களாம். சரி, அறிவறுப்பா இருக்கு உன்னை எல்லாம் பார்த்தா. ஏய் நிப்பாட்றா.